வணக்கம் அன்பு உறவுகளே. இப்போ வந்து ஒரு தக்காளி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. கண்ணாடி பதத்தையும் தாண்டி இந்த மாதிரி வதக்கிட்டு தக்காளி பழத்தை நல்லா வேக வச்சு அதை பிழிஞ்சி எடுத்துகிட்டு அதில் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் இது 3 போட்டிருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா ஊற்றிட்டு உப்பு போட்டுருங்க. கரைச்சி ஊற்றிடுங்க. தேங்காய், பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, அந்த தக்காளி புழிஞ்சு எடுத்த அந்த தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி இதில் ஊற்றிட வேண்டியது தாங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணியை ஊற்றிக்கணும். அதில் வந்து கொத்தமல்லி தழையும் உப்பும் போட்டுட்டிங்கன்னா நல்லா கொதித்து எடுத்தால் ரொம்ப ஒரு அருமையான ஒரு தக்காளி சூப்பு நமக்கு வந்து தயாராகிடும். நம்ம எத்தனை தக்காளி பழம் இதுக்கு போட்டிருக்கேன்னா ஒரு 2 வெங்காயமும் ஒரு 3 தக்காளியும் தாங்க போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அருமையான தக்காளி சூப்பு இந்த மாதிரி மூடி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா அருமையான தக்காளி சூப் ரெடி ஆகிடும். இப்போ வாழைக்காய் வறுவலுக்கு சோம்பு, கருவேப்பிலை, இந்த வாழைக்காவை இந்த மாதிரி துண்டாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிறாங்க. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வந்து ஒரு வாழைக்காய் தான் இது. இந்த மாதிரி வந்து பொடியாக வந்து அரிஞ்சு போடும்போது கொஞ்சம் உள்ளே எல்லாமே சார்ந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஷேப் வேணாலும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி 4 கட் பண்ணி மெல்லிஸாக போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே வதக்குங்க. தண்ணி ஊற்றும் போது வாழைக்காயில் நிறைய எண்ணெய் குடிக்க வாய்ப்பு இருக்குது. முதல்ல எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி வந்து உப்பு போட்டு வதக்கிட்டே இருந்தீங்கனாலே நல்லா அழகாக வந்து உங்களுக்கு வெந்து வந்துடும். இந்த மாதிரி வெந்து வந்த அப்புறமா தான் நம்ம வந்து எந்த ஒரு மிளகாய் பொடியுமே நம்ம வந்து போடணும். தண்ணி ஊற்றிட்டா வந்து நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடுது. பாருங்கள், இது கலந்த தூள் தான் நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டு இருக்கும்போது தேவையானதுக்கு லைட்டாக வந்து எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் தான் வந்து இப்போ நான் வந்து இதில் எண்ணெய் விடுவேன். எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் போய் சார்ந்து ரொம்ப வந்து எண்ணெய் எஜெக்ட் ஆகாமல் அழகாக தேவையான அளவு மட்டும் பாருங்கள், மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து வதக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப வந்து அருமையான ஒரு வாழைக்காய் வறுவல் தயாராகிடும். சீக்கிரமே வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். இது பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, நல்லா அழகாக வெந்திருக்கு பாருங்கள். ஒரு அருமையான வாழைக்காய் வறுவல் 5 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. சூடாக வடித்த சாதம், தக்காளி சூப், வாழைக்காய் வறுவல் இன்றைக்கி சிம்பிளான மெனு தான். வாங்க சாப்பிடலாம் மக்களே.